அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. யாருடைய வாழ்க்கையில் பண தேவை இருக்குதோ, வருமானம் பெருகிட்டே இருக்கணும், பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த ஒரு பரிகாரத்தை இன்றைய நாளில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. சரி, இன்றைய நாளினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களுடைய நகை அடகில் வச்சுருக்கிறீங்க, அதை மீட்கவே முடியல அப்படிங்கும்போது வெள்ளிக்கிழமை நாளில் அடகு நகை மீட்கக்கூடிய பரிகாரம் குறித்து ஒரு வீடியோ நம்ம சேனலில் செய்முறை விளக்கத்தோடு போட்டிருப்பேன். நான் அந்த பரிகாரத்தை செஞ்சு 3 நாட்களில் எனக்கு பலன் கிடச்சிச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால உங்களுக்கு நகையை மீட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விருப்பம் இருந்ததுன்னா அந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நிச்சயம் பலன் கிடைக்கும். வீடியோனுடைய லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்று பிப்ரவரி மாதத்தின் 27ஆம் தேதி, மாசி மாதத்தின் 15ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு வளர்பிறை ஏகாதசி திதி இருக்குது. மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதியை நம்ம ஜெய ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜெயம் அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்றைய நாளில் நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஏகாதசி திதி பார்த்திங்கன்னா நமக்கு இன்று நள்ளிரவு நேரத்திலேயே தொடங்கிடுச்சு. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று 12:55 அப்படிங்கும்போது தொடங்குச்சுங்க. இது இன்று இரவு 10:50 வரைக்கும் இருக்குது. வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப விசேஷம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சுக்கரனுக்கு உரிய எண்ணான 6ங்கிற எண் இந்த மாசி மாதத்தினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி தேதி மாசி 15. இதில் வர 1 5 ஆட் பண்ணனா நமக்கு கிடைக்கக்கூடிய எண்ணானது 6. வெள்ளிக்கிழமை நாளில் இந்த 6 சேர்க்கை வரதே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த அற்புதமான நாளில் காலையில் வெறும் வயிற்றில், அதாவது உணவு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட 3 வரியை 11 முறை சொல்லுங்கள், இல்லைன்னா 11 முறை எழுதுங்க. இதன் மூலமாக வறுமை தரித்திரம்லாம் நீங்கி நல்ல ஒரு பணவரவு உண்டாகும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அசைவம் சாப்பிடல அப்படின்னா இப்போ கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. நைட்டு வரைக்கும் நமக்கு ஏகாதசி திதி இருக்குது. அதுக்குள்ளே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கூடவே இன்னொரு வீடியோவும் கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இப்போ கற்பூரவள்ளி செடி வச்சுருக்கீங்க அல்லது எனக்கு பக்கத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை செய்யலாம். ராகு காலம் யமகனை தவிர்த்து மற்ற நேரத்தில் அந்த செடிக்கடியில் நான் சொன்ன ஒரு பொருளை மட்டும் போட்டு வச்சிங்கன்னா போதும், அந்த செடி எப்படி தளதளன்னு வளருதோ அதே மாதிரி வருமானம் பெருக்கி உங்கள் குடும்பமும் நல்லா செழிப்பாக வளரும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? வீட்டில் செடி இருந்ததுன்னா இதையும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி அற்புதமான நாள். சரிங்களா? வெள்ளிக்கிழமை, ஏகாதசி, சுக்கர சேர்க்கை எல்லாமே அமைஞ்சிருக்குது. சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவில் என்ன பரிகாரம் செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம ஏலக்காயை வச்சு பரிகாரம் செய்யும்போது அது நமக்கு அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைன்னு பார்க்கும்போது அது பணப்பிரச்சனை தான். அள்ளும் பகலும் உழைச்சிட்டே தான் இருக்கிறோம், ஆனால் நமக்கான பணம் சேர மாட்டேங்குது, கையில் காசு தங்க மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குது, வருமானத்துக்கு மீறி செலவு வருது, ஏதாவது ஒரு காரியம் எடுத்தோம் அப்படின்னா அதில் தடைகள் ஏற்படுது, தோல்வி வருது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? சரி, இது எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் செய்யலாம். ராகு காலங்கிறது காலையில் 10:30 12 மணி, யமகண்டம்ங்கிறது மதியம் 3 மணிலேருந்து 4:30. இந்த 2 நேரத்தை விட்டுட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் இதை செய்யுங்க. பணவரவு வேணும்னாவே மகாலட்சுமி தாயாருடைய அருள் நமக்கு வேணும். மகாலட்சுமியுடைய அருள் இல்லை அப்படின்னா பணவரவில் இந்த மாதிரி தான் தடைகள் ஏற்படுறது, தொழிலில் முடக்கம் ஏற்படுறது, அதே போல் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கிறது, குடும்பத்தில் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு நோய் நொடி மருத்துவ செலவு ஏற்படுறது, கொடுத்த பணம் திரும்ப வராமல் போகிறது, இந்த மாதிரிலாம் ஏற்படும். இப்போ மகாலட்சுமி தாயார் நம்ம வசியம் பண்ணணும். வசியம் பண்ணோம் அப்படின்னா அவங்கள அட்ராக்ட் பண்ணணும். இப்போ அட்ராக்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நம்ம வீட்டில் அதிகமாக பயன்படுத்தணும், பூஜை அறையில் பயன்படுத்தணும். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னாவே அவங்க நல்லருள் புரிவாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போது மகாலட்சுமி தாயார் அது கூடவே இன்றைக்கி ஏகாதசியாக இருக்கிறதுனால பெருமாள் 2 பேர்த்துக்கும் பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஏலக்காய் சொல்லலாம்.
இந்த ஏலக்காய் நல்ல ஒரு மணி அட்ராக்ஷன் பொருளும் கூட. சரிங்களா? இதை நீங்கள் 3ங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க. விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஏலக்காயை எடுத்துக்கணும். அப்போ தான் அது வந்து நல்ல நறுமணமாக இருக்கும். சரிங்களா? அது வந்து 3 ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுடைய வலது கையில் வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சுருங்க. சரிங்களா? விளக்கேற்றி வச்சுட்டு வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டில் இந்த ஏலக்காய் இருக்கணும். இப்போது இதை வந்து அப்படியே மூடி உங்களுடைய வயிற்று பகுதி, அந்த தொப்புள் பகுதி இருக்குது இல்லையா, அங்கே அப்படி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக. இந்த ஒரு வரி மந்திரத்தை 108 முறை வந்துட்டு சொல்லுங்கள். எண்ணிக்கை கணக்குக்காக நீங்கள் கொண்டக்கடலை, நிலக்கடலை இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ருத்ராட்ச மாலை வச்சுருந்திங்கன்னா அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், பீரியட்ஸ் டைமில் இருக்கும்போது நாங்கள் எப்படி பூஜை அறையில் விளக்கேற்றுறது, இந்த பரிகாரத்தை செய்யலாமா செய்யக்கூடாது அப்படின்ட்டு. நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்ற வேணாம். வேறு யாராவது இருந்தாங்க வீட்டில், கணவர் குழந்தைங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா அவங்கள ஏற்ற சொல்லிட்டு நீங்கள் ஹாலில் உட்காந்துட்டு இதை செய்யலாம். யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லைங்கும்போது நீங்கள் குளிச்சுட்டு, அதாவது தலைக்கு குளிச்சுட்டு ஹாலில் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை வந்துட்டு சொல்லலாம். எந்த தவறும் கிடையாது. இப்போ கீழே சமணம் போட்டு உட்கார முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சேரில் கூட உட்காந்துக்கலாம். எந்த தவறும் கிடையாது. பார்த்து உட்கார வேண்டிய திசையானது வடக்காக இருக்கணும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த மந்திரத்தை சொல்லியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூமுக்குமே வந்து போகிறீங்க. கிச்சன், ஹாலு, டைனிங் ஹாலு, அதே போல் 2 பெட்ரூம் இருந்ததுன்னா 2 பெட்ரூமு, பூஜை அறை தனியாக வச்சுருக்கீங்க, செல்ஃப்லலாம் இல்லை, பூஜைக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே, இப்படி எத்தனை ரூம் இருந்தாலும் சரி அந்த ரூம்லலாம் போய் நின்றுட்டு வலது கையில் இப்போ இந்த ஏலக்காய் வந்து இருக்கும். இப்போ இந்த ஏலக்காயை கையில் வச்சுக்கிட்டே நம்ம எப்படி கோவிலை வந்துட்டு வலப்புறமாக அப்படியே வந்து சுற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி நாமளே வந்துட்டு சுற்றிக்கணும். வலதுபுறமாக வந்துட்டு சுற்றணும். எத்தனை முறை சுற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 முறை வந்து சுற்றணும். அதாவது கோவிலை சுற்றும் போது எப்படி நம்ம வலது மரபு இருந்து தானே சுற்றுறோம், அதே மாதிரி இப்போ நடுவில் கோவில் இருக்குதுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நாமளே இப்படி வலதுபுறமாக ஒரு 7 முறை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சுற்றிக்கணும். இப்படி ஒவ்வொரு ரூம்லேயுமே போயிட்டு நீங்கள் 7 முறை வந்து சுற்றிக்கோங்க. அதன் பிறகு ஒரு சிவப்பு நிற துணி வந்து எடுத்துக்கோங்க. சிகப்பு நிறத்தில் துணி இல்லை அப்படிங்கும்போது சின்னதாக ஒரு வெள்ளை நிற துணி வந்துட்டு எடுத்துகிட்டு அதில் லைட்டாக குங்குமம், கொஞ்சம் பன்னீர் அல்லது குங்குமம் கொஞ்சம் தண்ணீர், கொஞ்சம் கூட ஏதாவது ஜவ்வாதி ஏதாவது ஒன்று வாசமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. இதை வந்துட்டு குழப்பி அப்படியே அந்த துணியில் வந்துட்டு அங்கேயும் இங்கேயுமா பூசி விட்ருங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரெட் கலர் மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கூட போதும். சரிங்களா? இப்போ இதை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சுலே, கொஞ்ச நேரம் உலரட்டும். உலர்ந்ததுக்கப்புறம் இந்த துணிக்குள்ளார வந்துட்டு அந்த 3 ஏலக்காயும் வந்து வச்சுட்டு இது ஒரு முடிச்சு போட்டு வச்சுருங்க. ஒரு நூல் போட்டு கட்டி முடிச்சு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு இதை பூஜை அறையில் எடுத்துகிட்டு போயிட்டு மகாலட்சுமி தாயார் படம், 5 சுவாமி படத்தோடு இருந்தாலும் சரி, தனி படம் வச்சுருந்தாலும் சரி, அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. ஒரு 21 நாள் வந்து அந்த முடிச்சியானது அங்கேயே வந்து இருக்கட்டும். சரிங்களா? நீங்கள் கேலண்டரில் கூட தேதி வந்து குறித்து வச்சுக்கோங்க. 21 நாள் கழித்த பிறகு நீங்கள் இந்த மூட்டையை வந்து வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு, குளம் அந்த மாதிரி ஏதாவது நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் போட்டு விட்டுடலாம். அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் மருதாணி செடி, மாதுளஞ்செடி, வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம் இது மாதிரி எங்கேயோ பக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கும்போது அங்கே போயிட்டு அதுக்கு அடியில் கொஞ்சம் மண்ணை தோண்டிட்டு இந்த மூட்டையை அப்படியே வச்சுட்டு அந்த மண்ணை போட்டு அப்படியே புதைச்சிட்டு வந்துடுங்க. இப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். பண வரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் நீங்கும். தொழிலையாகட்டும், வேலை செய்யக்கூடிய இடத்துலையாகட்டும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கும். நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுமே வந்துட்டு உங்களுக்கு வெற்றியை தரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக இதை வெள்ளிக்கிழமை நாளில் செஞ்சாலே நல்ல பலன் கிடைக்கும். இன்றைக்கி இத்தனை சிறப்பு வேறு இருக்குது. அதனால் அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.